வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. நைட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு தூங்க போயிட்டேன். மயில் ரொம்ப நேரமா கிச்சனுக்குள்ளேயே உருட்டிட்டு இருக்கு. வெளியே வர தங்க மயில், சாரி திருட்டு மயில், இங்கேயும் அங்கேயும் பார்த்துட்டு டயத்தை பார்க்க மணி 11 ஆகுது. கண்டிப்பா அவங்க தூங்கியிருப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஒருவேளை அவங்க தூங்காம இருந்தா பண விஷயத்தை பத்தி மறுபடியும் ஆரம்பிச்சான்னு சந்தேகம் வந்துருது மயிலுக்கு. யோசிக்கிறவங்க காலையில கடைக்கு போகணும்ல, கண்டிப்பா தூங்கி இருப்பாங்க அப்படின்னு தனக்கு தானே சமாதானம் சொல்லிக்கிற மயிலு இப்படியும் அப்படியும் பார்த்துட்டு நைஸா மெதுவா போய் ரூம் கதவை திறக்கிறாங்க. உள்ள பார்க்க மொழி அப்படியே நின்னுது. அங்க லைட்டை போட்டுட்டு சரவணன் உட்கார்ந்துருக்காரு. ஐயோ, தப்பிச்சா போதும், இங்கேருந்து வெளியே போயிடலாமான்னு யோசிக்கிற மயிலு முழுக்க நனைஞ்சாச்சு, முக்காடு எதுக்குன்னு தைரியத்தை வரவழைச்சிக்கிறாங்க. கதவை சாத்திட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி வர்றவங்க போர்வையை எடுக்க போக ஏன்னு கத்திக்கிட்டே பட்டுன்னு கையில ஒண்ணு வைக்கிறாரு சரவணன். மாமா அப்படின்னு மயில அப்பாவி முகத்தை காமிக்க சரவணன் எழுந்து நின்று, உங்க அப்பாவுக்கு சம்பளம்னு ஒண்ணு கொடுக்க தானே போறோம், அதை தவிர மூட்டை மூட்டையா கடையில இருந்து மளிகை ஜாமான வேற எடுத்துட்டு போறாரு, ஏன் அதெல்லாம் போதாதா, அதெல்லாம் தாண்டி கல்லாவில இருந்து அவர் பணம் எடுக்கணுமா அப்படின்னு சரவணன் கேக்குறாரு. பாவம், அவருக்கு ரூம்குள்ள வந்தாதான் வாய் திறக்கும் போல இருக்கு, மத்த நேரம்லாம் வாய் அடைச்சிடும் போல. எந்த பணம் மாமா அப்படின்னு படு அப்பாவியா மயில கேட்க, அதான் கடையில இருந்து காணாம போன 1100 ரூபாய் அப்படிங்கிற சரவணன் மயில் முகத்தையே பார்த்துட்டு இருக்க. மயிலு திருட்டு மொழி முழிச்சிட்டு, அப்பா ஏன் அதை எடுக்க போறாங்கன்றாங்க. ஏய், சும்மா நடிக்காதடி, உங்க அப்பாவை எனக்கு கொஞ்ச நாளா தாண்டி தெரியும். ஆனா எனக்கே அவரை பத்தி தெரியுதுன்னா அவரோட பொண்ணு நீ, உனக்கு தெரியாது அவரை பத்தி அப்படின்னு சரவணன் கேட்க, இல்ல மாமா, சத்தியமா அவர் பணத்தை எடுத்திருக்க மாட்டாரு அப்படின்னு கூசாம சத்தியம் பண்றாங்க மயிலு. பல்ல கடிச்சுக்கிட்டு போய் பேசாத, அவரு கல்லால இருந்து பணம் எடுக்கிறத நான் தான் பார்த்தேன்னு சொன்னேனே. அப்பவும் இப்படி சொல்லி தாண்டி சாதிச்ச, இப்போ கடக்கணக்குல 1100 ரூபாய் குறையுது, இப்பவாவது நீ உண்மையை ஒத்துக்க வேண்டியது தானே அப்படின்னு சரவணன் கேட்க, நான் உண்மையை தானே பேசுறேன், நீங்க தான் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு பாலா சரவணன் பக்கம் திருப்புறாங்க மயிலு. சும்மா டிராமா பண்ணாத, உண்மைதான் பேசுறேன்னு சொல்லிக்கிட்டு உங்க அப்பாவால என் மாமன் தேவையில்லாம எங்க அப்பா கிட்ட திட்டு வாங்கினாரு, அப்ப கூட உனக்கு அந்த இடத்துல உண்மையை சொல்லணும்னு தோணல இல்லைங்கிறாரு சரவணன். எந்த உண்மையை மாமா அப்படின்னு மயிலு அதை விட அப்பாவியா கேக்குறாங்க. வடிவேலு ஜோக் மாதிரி தான், எப்படின்னு ஒருத்தர் கேட்க, எப்படின்னா எப்படி அப்படின்னு வடிவேல் கேட்க, அதான் எப்படி பாரு, அதான் எப்படி எப்படி அப்படின்னு வடிவேல் கேட்குற மாதிரியே மயிலு பயங்கரமா நாடகம் ஆடுறாங்க. கடைசியில பஞ்சாயத்துல இருந்த 4 பேரு பைத்திய மாதிரி பிச்சுட்டு போன மாதிரி சரவணனும் டென்ஷன் ஆயிடுறாரு. ஏய், உன்னை அப்படியே அப்படின்னு கழுத்தரை நெரிக்கிற மாதிரி ஒரு கடுப்பை காட்டிட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு நிக்கிறாரு சரவணன். அடைச்ச தள்ளி போ அப்படின்னு சரவணன் வெளியில போயிடுறாரு. அவரு வெளியில போனதும் எல்லாம் இந்த அப்பாவால தான், இன்னைக்கு இருக்கு இந்த அப்பாவுக்கு, என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு மயிலு போன் அடிக்க அவங்க அம்மா வர்றாங்க. காசு பணம் இல்லாம இருந்தப்ப கூட நல்லா இருந்த பாக்கியம் இப்ப லைட்டா 2 இருமல் இருமிட்டு வந்து உட்காந்து போன் எடுத்து, சொல்லு மயிலுங்கிறாங்க. அம்மா, உன் புருஷன் ஏமா இப்படி இருக்காரு அப்படின்னு மயிலு கத்த. ஏன், என்னாச்சுங்கிறாங்க அவங்க அம்மா. ஏதாச்சும் பிரச்சனையானவங்க கேட்க, கடைக்கு வேலைக்கு வராதீங்கன்னு படிச்சு சொன்னேன், கேட்கல, மளிகை சாமான எடுக்காதீங்கன்னு சொன்னா கேட்கல, எடுத்தாரு, போதாததுக்கு கல்லாவுல இருந்து பணத்தை வேற எடுத்தாரு அப்படின்னு மயிலு சொல்ல பாக்கியம் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. பாவம், இந்த தில்லாலங்கடிக்கு அந்த தெல்லவாரி பண்ணது தெரியல போல இருக்கு, பணத்தை எடுத்தாரா அப்படின்னு அதிர்ச்சியா கேட்க, 1100 ரூபா அப்படின்னு மயிலு சொல்ல, பாரு எம்புட்டு பணம் எடுத்திருக்காரு, என்கிட்ட கொடுக்கவே இல்லை அப்படின்னு பாக்கியம் வருத்தமா சொல்ல, ஏமா இப்ப உனக்கு அதுதான் பிரச்சனையா, எடுத்தவர் சும்மா ஒன்னும் எடுக்கல, கரெக்டா என் புருஷன் கண்ணுல படுற மாதிரி எடுக்கிறாரு அப்படின்னு மயிலு சொல்றாங்க. ஸோ திருடுறது தப்பு இல்லை, ஆனா அதை யாரும் பார்க்காம திருடணும் போல இருக்கு. இதை கேட்குற பாக்கியம், அட கடவுளே அப்படின்னு சொல்ல, மயிலு ஏதோ அம்மா சப்போர்ட் பண்றாங்கன்னு நினைச்சு அப்படிங்கிறாங்க. சே, திருட்டு வேலையை கூட இந்த ஆளால ஒழுங்கா செய்ய தெரியலையே அப்படின்னு தலையில அடிச்சுக்கிறாங்க பாக்கியம். மா, அவர் என்ன திட்டுறாருமா, ஏற்கனவே நான் சொன்ன பொய்யால என் வாழ்க்கை அந்தரத்துல தொங்கிட்டு இருக்கு, ஏதோ ஒரு கைத்தை பிடிச்சி நான் ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கிறேன், அந்த கைத்தையும் உன் புருஷன் அவுத்து விட்டுருவாரு போல இருக்கு அப்படின்னு மயில பேசிட்டு இருக்கும் போதே சரவணன் சத்தம் இல்லாம உள்ளர வந்து பின்னாடி நிக்கிறாரு. இனிமே பணம்லாம் எடுக்க கூடாதுன்னு உன் புருஷன்கிட்ட சொல்லிடு, எனக்கு அவர் மேல ஒரே கோவமானு மயில சொல்லிக்கிட்டே திரும்ப அங்க சரவணன் நின்று இருக்காரு. மயில சாயம் வெளுத்து போச்சு, டும் 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 மாட்டிக்கிட்டு முழிக்குது திருட்டு மயிலு, டும் 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 டும். மயிலு அப்படியே பயந்து போய் காதுல இருந்து போன் எடுக்க, அப்படிலாம் சொல்லக்கூடாது மயிலு அப்படின்னு அவங்க அம்மா பேசிட்டு இருக்க, அது வெளியே நல்லா கேக்குது. வர்ற ஸ்ரீதேவியை ஏன் வேணாங்கன்னு, களவா இருந்தாலும் நான் கமுக்கமா பண்ண சொல்றேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருக்க. மயிலு என்ன பண்றதுன்னு தெரியாம திருன்னு முழிக்க,
பேசுங்கிற மாதிரி சரவணன் காட்டிட்டு இருக்காரு. அம்மா நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேம்மா அப்படின்னு மயில் பதட்டமா போனை வைக்கிற பாக்கியம் 1100 ரூபா பணத்தை எடுத்துட்டு இந்த ஆள் கொடுக்காம இருக்காரு, வரட்டும் கேக்குறேன் அப்படின்னு பொறுமிக்கிட்டு இருக்காங்க. மயில் போனை வச்சுட்டு சரவணனை பார்த்துட்டு இருக்க. என்ன இனிமே எப்படி மாட்டிக்காம திருடுறதுன்னு குடும்பமா சேர்ந்து பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கேக்குறாரு சரவணன். ஐயோ அப்படிலாம் இல்ல மாமா அப்படின்னு மயில் நடிச்சு தள்ள. இல்ல உங்க அப்பா உனக்கே தெரியாம பணத்தை எடுத்திருக்காருன்னு நினைச்சேன், இப்பதானே தெரியுது நீங்க எல்லாருமே கூட்டு கலவானீங்கன்னு. எம்பிட்டு கேடு கெட்ட ஜென்மம்டி நீங்கெல்லாம். நீங்க எல்லாம் மனுஷங்களே இல்லடி, பாம்பு அப்படின்னு சரவணன் பல்ல கடிச்சிட்டு நிக்க. மாமா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க, அப்பா மேல நீங்க இப்படி அபாண்டமா பழிய போட்டுட்டீங்கன்னு தான் நான் மனசு வருத்தப்பட்டு அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன். அதை எதையோ அரையும் குறையுமா கேட்டுட்டு அப்படின்னு மாட்டிக்கிட்டாலும் மகான் தாங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க மயிலு. அடைச்சி வாய் மூட, நீ தான் சொன்னியடி அப்பா கிட்ட சொல்லு பணத்தெல்லாம் எடுக்க வேணாம்னு அப்படின்னு சரவணன் சொல்ல. நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு மயில சொல்ல. நான் தான் காது கொடுத்து கேட்டேனேங்கிறாரு சரவணன். நான் சொல்லலையே மாமா அப்படின்னு மயிலு அப்பாவியா மௌத்த காமிக்க. அடி பாவி, ஐயோ எம்பிட்டு போய் அதானே உனக்கெல்லாம் பொய் சொல்லி கொடுக்கணுமா என்ன? உடம்புலயே ஊர் இருக்கு, அதான் ஊர் சைட்லாம் சொல்லிட்டு இருப்பாங்களே, என்னது அது முழிச்சிட்டு இருக்கும் போதே கண்ணை நோண்டி எடுக்கிறது. நீ எல்லாம் அந்த கோஷ்டி, அந்த கும்பல். எப்பா சாமி, இதுக்கு மேலே உன்னோட அட்டகாசத்தை என்னால பொறுத்துக்க முடியாதுப்பா. நாளைக்கு வெடியட்டும், என்ன ஆனாலும் ஏது ஆனாலும் சரி உன் முழு கதையை நான் வீட்டுல சொல்லிடுறேன் அப்படின்னு சரவணன் சொல்ல. திமிரம் தென்னாவட்டமா தெரிஞ்சிட்டு இருந்த மயிலு அப்படியே பதபதிச்சு போய் பாக்குறாங்க. என்னடி அப்படி பாக்குற, எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு தாண்டி உனக்கு இந்த வீட்டுல கடைசி நாள், நாளையோட நீ இந்த வீட்டுல இருக்க மாட்டேங்கிறாரு சரவணன். மாமா என்ன மாமா அப்படிலாம் பண்ணிடாதீங்க மாமா அப்படின்னு மயில் நாடகத்துல நடுங்கிக்கிட்டு இருக்க. போதும் டி போதும், தேவையில்லாம உன்னை சகிச்சுக்கிட்டு நான் வாழ்ந்ததே போதும். விடிஞ்சதும் முதல் வேலையா எங்க அப்பா அம்மா கிட்ட உன்னை பத்தி எல்லாத்தையும் சொல்றேன், உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்புறேன் அப்படின்னு சரவணன் சொல்ல. ஐயோ அப்படின்னு பயந்து போய் நிக்கிறாங்க மயிலு. ஆடுறியே ஆடு, எவ்வளவு நேரம், விடிகிற வரைக்கும் தானே, எவ்வளவு ஆடணுமோ ஆடுன்னு சரவணன் பெட்ல நீட்டி படுத்துட்டாரு. மயில நடிக்கிறத பார்த்தா சரவணனுக்கு தான் இது கடைசி நாளோன்ற மாதிரி தோணுச்சு. நல்ல வேலை காலையில பொழுது விடியுது. மயில் செவத்துக்கு முட்டை கொடுத்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்படியும் எப்படியும் பார்த்துட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல உண்மையை எல்லார்கிட்டையும் சொல்லிடுவாங்க. திருட்டு பட்டம், பொய்க்காரி பட்டம் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அவமானப்பட்டு இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு மயில் அழுதுகிட்டே உட்கார்ந்துருக்காங்க. சரவணன் தூங்கிட்டு இருக்க. மயிலோட முகம் தீவிரமாவுது. நம்மளுக்கு அச்சச்சோன்னு இருக்க. நல்ல வேலையா மயிலு கண்ணை தொடச்சிக்கிட்டு அவர் எழுந்திருச்சு சொல்றதுக்கு முன்னாடி நாம முந்திக்கலாம் அப்படின்னு தனக்குத்தானே சொல்லிக்கிட்டு பீரோ மேல இருக்க பேக் எடுத்து துணிச்சிட்டு இருக்காங்க. உள்ளர பையில துணியும் சரவணன் மேல ஒரு பார்வையுமா பேக் பண்ற மயிலு எடுத்து முடிச்சுட்டு பீரோவை சாத்துறாங்க. ஹால்ல பாண்டியன் பேப்பர் படிச்சுட்டு இருக்க. எதிரில் பழனி உட்கார்ந்து இருக்காரு. கோமதி காஃபி என்னாச்சு அப்படின்னு அவர் கேட்டுட்டு இருக்க. மயில பையோட ரூமை விட்டு வெளியே வர பாக்குறாங்க. கோமதி கொண்டு வந்து பழனி இந்தாடா நீட்டு அவர் எடுத்துக்கிறாரு. இந்தாங்கன்னு பாண்டியன் கிட்ட நீட்டு அவர் எடுத்துக்கிட்டு, காஃபி கேட்டா இவ்வளோ லேட்டாவா கொண்டு வருவ அப்படின்னு சொல்லிக்கிட்டு காஃபியை வாய்க்கிட்ட கொண்டு போறாரு. மயில பேக்கோட வெளியே வர. ஏய் என்ன பேக்கும் கையுமா வந்து நிக்கிற, எங்க கிளம்பிட்டாங்கிறாங்க கோமதி. திருட்டு மயில பதில் சொல்லாம அப்படியே நின்னுட்டு இருக்க. ஏய் உன்னதாண்டி கேக்குறேன் அப்படின்னு கோமதி கேட்க. பாண்டியன் பார்த்துக்கிட்டே இருக்காரு. நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு மயிலு சொல்ல. பாண்டியன் காஃபியை கீழே வைக்கிறாரு. வீட்டுக்கு இப்ப எதுக்குமா, தீபாவளிக்கு எதுக்கும் போகணுமா, அவனும் கூட வர்றானான்னு கேக்குறாங்க கோமதி. பாண்டியன் ஒன்னும் புரியாம கோமதியை மயிலையும் மாறி மாறி பாக்குறாரு. இல்ல நான் மட்டும்தான் போறேன் அப்படின்னு மயில சொல்ல. ஷாக்காயி பாக்குறாங்க பழனி, பாண்டியன், கோமதி 3 பேரும். போயிட்டு எப்ப வருவ அப்படின்னு கோமதி கேட்க. நான் வரவே மாட்டேன் அப்படின்னு மயில சொல்ல. 3 பேரும் பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க. எங்க வீட்லயே தான் இருப்பேன்னு மயில சொல்ல. என்னடி இதுங்கிறாரு பாண்டியன் கோமதி கிட்ட. மயிலு என்னப்பா சொல்ற அப்படின்னு பாண்டியன் கேட்க. மயில ஒரு சிம்பிட்டு, ஆமா மாமா இனிமே நான் எங்க வீட்டுல தான் இருக்க போறேன். தினம் உங்க பையன் சொல்ற சுடு சொல்ல தாங்கிக்கிட்டு வாழ்றத விட வாழா வெட்டின்னு ஊரு சொல்ல போறத தாங்கிக்கிட்டு வாழ்ந்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு பிளேட்டை அழகா சரவணன் பக்கம் திருப்பி விட்டுடுறாங்க மயிலு. என்ன சொல்லுது இந்த பொண்ணுன்னு பாண்டியன், கோமதி, பழனி 3 பேரும் பயங்கரமா அதிர்ந்து போறாங்க. பாண்டியன் கோமதியை பார்த்துட்டு படார்னு எந்திரிக்க. பழனி எழுந்து பாக்குறாரு. என்னடி என்ன சொல்லுது இந்த பொண்ணு, இந்த புள்ள இப்படி பேசிட்டு இருக்குது அப்படின்னு பாண்டியன் கேட்க. ஒன்னும் தெரியலீங்களேங்கிறாங்க கோமதி.
என்னம்மா மயிலு, என்னம்மா சொல்ற? சரவணன் அதிர்ந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டானே அப்படின்னு பழனி சொல்ல, அப்படிதான் இருந்தாரு சித்தப்பா, நான் கர்ப்பமா இல்லைன்னு தெரியற வரைக்கும் அப்படின்னு மயிலு சொல்ல. அப்புறம் என்னாச்சு அவனுக்குன்னு கேக்குறாரு பாண்டியன். ஏமாமா, நான் கர்ப்பமா இல்லைங்கிற விஷயம் கஷ்டமானது தான், ஆனா அதுல உங்க யாருக்காவது சந்தேகம் வந்துச்சா அப்படின்னு மயிலு கேட்க 3 பேரும் யோசிக்கிறாங்க. கோமதி யோசிச்சுட்டு என்ன சந்தேகம்னு கேக்குறாங்க. நான் கர்ப்பமா இருக்கேன்னு பொய் சொல்லியிருப்பேன்னு உங்களுக்கு சந்தேகம் அப்படின்னு மயிலு கேட்க, ஐயோ நீ எதுக்குமா பொய் சொல்ல போற அப்படின்னு பொய்யின் புனைவுருவமா நின்றுட்டு இருக்க மயிலை பார்த்து சொல்றாங்க. தெரியல அத்தை அப்படின்னு மயில அவங்க நாடகத்தை இங்கேயும் அரங்கேற்றுறாங்க. ஆனா உங்க பையன் அப்படிதான் நம்புறாரு. நான் ஏதோ கர்ப்பமா ஆகாமலே கர்ப்பமா இருக்கேன்னு பொய் சொன்னேனா, நானும் என் வீட்டு ஆளுங்களும் சேர்ந்து நாடகம் போடுறோமா உங்க பையன் சொல்றாரு அப்படின்னு மயில பயங்கரமா அழுதுகிட்டே சொல்ல, கேக்குற அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? அப்படியே அதிர்ந்து போய் பாக்குறாங்க. பழனி என்னடா இதுன்ற மாதிரி அதிர்ச்சியோட பாக்குறாரு. என்னப்பா சொல்ற, சரவணனா அப்படி சொன்னா அப்படின்னு பாண்டியன் கேட்க, ஆமா மாமா அப்படின்னு மயில தலையாட்ட 2 பேரும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. ஒரு குழந்தை வரப்போகுதுன்னு ஒரு தாயா நானும் தானே சந்தோஷப்பட்டேன். ஆனா திடீர்னு குழந்தை இல்லைங்கிற விஷயம் தெரிஞ்சதும் என்னாலேயே தாங்க முடியல. அந்த அதிர்ச்சியில இருந்து வெளியே வர்றதுக்குள்ள அவங்க அடுத்த அதிர்ச்சியை கொடுத்துட்டாங்க. பொய்க்காரிங்கிற பட்டத்தை வேற கொடுத்துட்டாங்க. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாங்க. என்ன கை நீட்டி அடிக்கல, அவ்வளவுதான் அப்படின்னு மயில அடுக்கிக்கிட்டே போக, என்ன கோமதி இதெல்லாம் என்னடி, என்ன நடக்குது இந்த வீட்டுக்குள்ள அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காரு பாண்டியன். கோமதியும் ஒன்னும் புரியாம பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க. நம்ம வீட்லயே இப்படி நடந்திருக்கு, நம்ம சரவணனான்னு அவங்க மனசுல ஓடுது. பழனிக்கு இது பயங்கரமான அதிர்ச்சி தான். இத பாரு, நிஜமாவே சரவணன் அப்படி பண்ணினானா என்னங்கிறாங்க கோமதி. உடனே மயில அழுதுகிட்டு, நான் கும்பிடுற முருகன் மேல சத்தியமா அதை சொன்னாரத்த அப்படின்னு முருகனையும் கேவலப்படுத்துறாங்க மயிலு. அவர் அப்படிதான் பண்றாரு அப்படின்னு மயிலு சொல்ல, முருகனை வேற இழுத்துட்டாங்கல்ல. கோமதி திக்குன்னு பாக்குறாங்க. அதோட கூட விடல, என்கிட்ட பேசுறதைய நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு மயிலு சொல்ல, அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா இருக்கு பாண்டியனுக்கு. டென்ஷன் ஆயிடுறாரு. என்னப்பா நீ இதெல்லாம் ஏன் நீ முதல்ல என்கிட்ட சொல்லல அப்படின்னு பாண்டியன் கோவமா கேட்க, நீங்க இதெல்லாம் கேட்டு வருத்தப்படுவீங்கன்னு தான் நான் சொல்லல, ஆனா இப்ப சொல்ல வேண்டிய அவசியம் வந்துருச்சு. அவருக்கு என் மேல சந்தேகம் முத்தி போயிடுச்சு மாமா. எந்த அளவுக்குன்னா, நேத்து கடையில பணம் காணாம போச்சுன்னு சொன்னாங்கல்ல, அந்த பணத்தை நானும் எங்க அப்பாவும் சேர்ந்து திருடிட்டோன்னு சொல்றாரு அவரு அப்படின்னு மயிலு சொல்ல, உண்மையிலேயே அதிர்ச்சியோட பாக்குறாரு பாண்டியன். ஐயோ இப்படிலாம் பேசுறான், நான் வாயில கைய வச்சுக்கிறாங்க கோமதி. என்னப்பா சொல்ற அப்படின்னு பாண்டியன் அதிர்ச்சி விலகாம கேட்க, ஆமா மாமா, அவரு இம்புட்டு தூரம் பேசினதுக்கு அப்புறம் என்னால இங்க இருக்க முடியும்னு எனக்கு தோணல, அதான் கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு மயிலு சொல்ல, முதல்ல நீ கிளம்புறேங்கிறத விடுப்பா, முதல்ல நீ அழுகையை நிறுத்து அப்படிங்கிற பாண்டியன். டேய் அப்படின்னு கூப்பிட, என்ன மச்சாங்கிறாரு பழனி. நீ போய் சரவணனை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்ல, இதோ மச்சான் ஒரு நிமிஷம்னு ஓடுறாரு பழனி. ஏய் என்னடி, ஏண்டி இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு கோமதி கிட்ட கேட்க, ஏங்க என்னங்க இது, ஒண்ணுமே நம்ப முடியலையேங்க, என்ன நடக்குதுன்னே தெரியலங்க எனக்கு அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க. பழனி ரூம்குள்ள வர்றாரு. சரவணன் அதே பொசிஷன்ல படுத்திருக்க. உண்மையாவே நமக்கு கொஞ்சம் திடுக்குன்னு தான் இருக்கு. தூக்கத்தை பாருன்னு சொல்லிக்கிட்டு, சரவணா டேய் சரவணா அப்படின்னு பழனி அவரோட கையை தட்ட திடுக்குன்னு எழுந்திருக்கிறாரு. அவரு தூக்கத்துல ஒன்னும் புரியாம படக்குன்னு எழுந்து உட்கார, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கிறடா நீ அப்படின்னு பழனி கேட்க, இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு, நான் என்னமாமா பண்ணேன் அப்படின்னு சரவணன் கேட்க, நீ வா உங்க அப்பா கூப்பிடுறாரு அப்படின்னு பழனி சொல்றாரு. எதுக்குன்னு சரவணன் கேட்க, வாங்குறேன்ல அப்படின்னு பழனி சொல்ல, சரி மாமா பல்லு விளக்கிட்டு வரேன் அப்படின்னு சரவணன் சொல்ல, டேய் முதல்ல என்ன நடந்ததுன்னு உங்க அப்பா கிட்ட வந்து விளக்கு, அப்புறமா வந்து நீ பல்ல விளக்கிக்க வா அப்படிங்கிற பழனி போர்வையெல்லாம் விளக்கி விட்டுட்டு பண்றதெல்லாம் பண்ணிட்டு தூக்கத்தை பாரு வாடா அப்படின்னு சொல்ல, வர்றேன் மாமாங்கிறாரு இவரு. மச்சான் தான் கூப்பிடுறாரு வா அப்படின்னு சரவணனை கைப்பிடியா கூட்டிட்டு வர்றாரு பழனி. கொஞ்சம் பயத்தோட பாத்துட்டு இருக்க மயிலு அவரு வெளியே வர்றதை பார்த்துட்டு பாண்டியனை பரிதாபமா ஒரு பார்வை பாக்குறாங்க. வர்ற சரவணன் கையில பையும் கண்ணுல கண்ணீருமா நிக்கிற மயில பாக்குறாரு. அவரு மயில முறைச்சிட்டு அவங்க கையில இருக்க பைய பார்த்துட்டு நிமிர, சரவணனை தான் முறைச்சிட்டு இருக்காங்க பாண்டியனும் கோமதியும். மயில ஒரு விசும்ப, ஏண்டா இலை, இந்த குடும்பத்துல நீ ஒருத்தன் தான் உருப்படியா இருக்கன்னு நினைச்சேன், நீயே இப்ப திமிர் பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு பாண்டியன் கேட்க, அப்பா அப்பா நான் என்னப்பா பண்ணேன் அப்படின்னு அவரு, ஆனா அவன் நான் படிச்சுட்டு இருக்க, நான் என்ன பண்ணனா அப்படின்னு பாண்டியன் கேட்க, டேய் என்ன பண்ணினேன்னு கேக்குற, கட்டுன பொண்டாட்டிய சந்தேகப்படுறியே, மனுஷனாடா நீங்கிறாங்க கோமதி. மயில நைசா ஓர பார்வையா சரவணனை பார்க்க, சந்தேகப்படுறனா
அப்படின்னு அவர் அதிர்ச்சியா கேட்க, டேய் எந்த பொண்ணாவது தனக்கு பிறக்க போற குழந்தைய பத்தி பொய் சொல்லுவாளாடா அப்படின்னு கோமதி கேட்க, என்ன நடக்குது என்ன கேக்குறாங்கன்னு அதிர்ச்சியோட பாக்குறாரு சரவணன். நீ அவ பொய் சொல்லியிருக்கான்னு சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கோமதி கேட்க, சரவணன் மயில பார்க்க அவங்க பரிதாப பார்வை பார்த்துட்டு நிக்கிறாங்க. எலை, இந்த பிள்ளைக்கு குழந்தை இல்லாம போனது எல்லாருக்கும் கஷ்டம் தான்டா, அதுக்கு பாவம் இந்த பிள்ளை என்னடா பண்ணும்? எலை, புத்தி இல்லடா உனக்கு? பாவம் இந்த அப்பாவி பிள்ளைய போட்டு ஏன்டா இம்புட்டு பாடுபடுத்திட்டு இருக்கிற அப்படின்னு பைத்தியக்காரத்தனமா கேக்குறாரு பாண்டியன். இப்பவும் ஓமக்கோட்டா சரவணை வாயை திறக்காம மயில முறைச்சிட்டு இருக்காரு. அவருக்கு தெரிஞ்ச ஒரே டாஸ்க் அதுதான் போல இருக்கு. அப்பா, நீங்க 2 பேரும் என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலப்பா அப்படின்னு சரவணன் சொல்ல, டேய் எல்லாமே மயில சொல்லிட்டாடா அப்படின்னு கோமதி சொல்ல, எல்லாமேனா அப்படின்னு சரவணன் கேட்க, குழந்தை விஷயத்துல நீ சந்தேகப்பட்டு சண்டை போட்டதுல இருந்து நேத்து இவ அப்பா பணத்தை எடுத்ததா சொன்னது வரைக்கும் எல்லாமே எங்க கிட்ட சொல்லிட்டாடா அப்படின்னு அதிபுத்திசாலி கோமதி சொல்ல அதிர்ச்சியா பாக்குறாரு சரவணன். அப்படியே ஓரமா மயில பார்க்க அவங்க அப்பாவியா தான் நின்னுட்டு இருக்காங்க. ஏண்டா அப்படின்னு பாண்டியன் கூப்பிட அப்பாங்கிறாரு. இந்த ஊரு உலகத்துல இருக்க எல்லார்கிட்டையும் என் குடும்பத்திலையும் என் மூத்த பையன்தான் அப்பா அம்மா பேச்ச கேட்பான்னு, ரொம்ப நல்ல பையன்னு எல்லார்கிட்டையும் பெருமையா சொல்லி வச்சிருக்கேன். கடைசியில என்னடானா இப்ப என்னடா பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு பாண்டியன் கேட்க, சரவணன் கல்லு சில மாதிரி நின்னுட்டு இருக்க மயில அழுது வடிஞ்சிட்டு நிக்கிறாங்க. சை, எங்க இருந்துடா வந்தது உனக்கு இந்த சந்தேகப்படுற புத்தி அப்படின்னு பாண்டியன் கேட்க, இவரு திக்கி திணறி இப்பதான் பேச்சு கத்துக்கிற குழந்தை மாதிரி அப்பாங்கிறாரு. எலை, என்ன அப்பா நொப்பான்னுகிட்டு? பாவம்டா அந்த புள்ள, மனசுல எவ்வளவு வலியும் வேதனையும் இருந்தா பைய தூக்கிட்டு அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போற அளவுக்கு வந்திருக்கும் அப்படின்னு பாண்டியன் கேட்க, இப்ப நாடகத்தை இங்கேயும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டியாங்கிற மாதிரி பாக்குறாரு சரவணன். ரூமுக்குள்ள வேணா உங்க அதிகாரம் செல்லுபடியாகும், இங்க உங்க பருப்பு ஒன்னும் வேகாது அப்படிங்கிற மாதிரி மயில பாத்துட்டு இருக்காங்க. மயில அழுத்தமா ஒரு பார்வை பார்த்துட்டு, அவ போறதுன்னா போகட்டும் பாங்கிறாரு சரவணன். ஐயோ, நம்மளோட ராஜதந்திரம்லாம் வீணா போயிருமாட்டிருக்கேன்னு மயில திக்குன்னு பார்க்க ஏன்னு கத்துறாரு பாண்டியன். ஏய் அரைஞ்சேன்னு வச்சுக்கோ, பல்லு கிளெல்லாம் தெரிச்சிரும்டா அப்படின்னு கோமதி பாஞ்சுக்கிட்டு வர கதறி அழுவுறதுக்கு ரெடி ஆகுறாங்க மயிலு. அடிக்க வந்த அக்காவை அதிர்ச்சியா பாக்குறாரு பழனி. ஊரெல்லாம் அலைஞ்சி உனக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சது இதுக்கு தானாடா? ஏதோ ஒரு கஷ்ட காலம், அவ அப்பா நம்ம கடையில வேலை பாக்குறாரு, அதுக்காக அவரு பணத்தை திருடிட்டாருன்னு சொல்லுவியாடா? இதோ பாருடா, குழலி வீட்டுக்கு நானும் உன் அப்பாவோ போறோன்னு வச்சுக்கோ, அந்த நேரத்துல அங்க ஏதோ காணாம போகுது, அப்ப அதை நாங்க தான் திருடணும்னு அவங்க சொன்னா நீ தாங்குவியாடா? சொல்லு அப்படின்னு பாயிண்டா கேக்குறத நினைச்சிட்டு கேக்குறாங்க கோமதி. உன்னால தாங்க முடியுமா? பாவண்டா, அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்படும் அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க ரொம்பவே தயங்கி மெதுவா அம்மாங்கிறாரு. டேய் நிறுத்துடா அப்படின்னு கோமதி மிரட்டிட்டு இருக்க ஒரு பெரிய விசும்பலா விசும்பிட்டு, கூட்டு கலவாணின்னு கூட சொன்னாங்க அத்தை அப்படின்னு மயில சொல்ல பாண்டியன் பயங்கர கடுப்பாயிடுறாரு. ஏண்டா இலை, ச்சே, இந்த புள்ள சொல்றதை கேட்கறதுக்கு எனக்கு அம்புட்டு கேவலமா இருக்கு அப்படின்னு பாண்டியன் கத்த மயிலு ஓன்னு அழுதுட்டு இருக்காங்க. அப்பா நான் சொல்றத அப்படின்னு சரவணன் ஆரம்பிக்க, டேய் வாய மூடுறா, அடிச்சுன்னா பல்லுகள் எல்லாம் தெரிச்சு போயிரும் பாத்துக்க. இங்க பாருடா, உன் தம்பிங்க என்னதான் என்கிட்ட திமிரா பேசினாலும் இப்ப வரையில அவங்க கட்டின பொண்டாட்டிய நல்லா தாண்டா வச்சு பொழைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா நீ என்னடானா வெக்கமா இல்ல உனக்கு அப்படின்னு பாண்டியன் கத்துறாரு. அப்பா நான் என்ன சொல்றேன்னா அப்படின்னு சரவணன் சொல்ல வர, டேய் பேசக்கூடாது சொல்லிட்டேன், டேய் அந்த பிள்ளைகிட்ட இருந்த பேகை வாங்கடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல சரவணன் அமைதியா நிக்கிறாரு. வாங்கடான்னு சொல்றேன்ல அப்படின்னு பாண்டியன் கத்த, அவர் தான் வாங்கன்னு சொல்றாருல, வாங்கேன்டான்னு கோமதியும் கத்துறாங்க. சரவணன் அப்படியே நின்றுட்டு இருக்க, இங்க பாருடா, இப்பதான் ஒருத்தன் வீட்டை விட்டு போயிருக்கான், அந்த வேதனையவே இந்த மனுஷனால தாங்க முடியல, அடுத்து நீயும் வேதனைய கொடுக்காதடா, பேக வாங்குடா அப்படின்னு கோமதி சொல்ல சரவணன் வேற வழி இல்லாம புழுகு மூட்டை கையில இருக்க பேக வாங்குறாரு. டேய் இனிமே உங்ககிட்ட தேவையில்லாம பிரச்சனை பண்ண மாட்டேன்னு இந்த பிள்ளைகிட்ட சொல்லிட்டு உள்ளர கூட்டிட்டு போ அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அதான் மாமா சொல்றாங்கல்ல சொல்லுங்கன்ற மாதிரி மயிலு பாத்துட்டு இருக்காங்க. சரவணன் அப்படியே நின்றுட்டு இருக்க, சொல்றாங்கிறாரு பாண்டியன். சரவணன் அப்படியே நின்றுட்டு இருக்க, இலை இனிமே உங்ககிட்ட தேவையில்லாம பிரச்சனை பண்ண மாட்டேன்னு இந்த பிள்ளைகிட்ட சொல்லிட்டு கூட்டிட்டு போ சொல்றா அப்படின்னு பைத்தியக்கார பாண்டியன் சொல்ல, இனிமே உங்ககிட்ட தேவையில்லாம பிரச்சனை பண்ண மாட்டேன்னு பல்ல கடிச்சுக்கிட்டு முறைச்சுக்கிட்டே சொல்றாரு சரவணன். வான் அவரு கூப்பிட, அப்பாடா நம்ம பிளான் சக்சஸ் அப்படின்னு மயில பாண்டியனை பார்க்க போப்பாங்கிறாரு அவரு. போமா அப்படின்னு கோமதியை தோல்ல கைய வச்சு நகர்த்தி விட, இனிமே ஏதாவது சொன்னானா என்கிட்ட சொல்லுமாங்கிறாரு பாண்டியன். வர்ற அத்த அப்படின்னு கண்ணை தொடச்சிட்டு நாடகக்கார மயில் அங்கிருந்து போக பாண்டியன் கோமதி பழனி 3 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க.
பாவம் நாம வீட்டை விட்டு வெளியே போக வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு பழனிக்கு தெரியாமே அவர் அங்க நிக்கிறாரு. கோமதியால இன்னும் நம்பவே முடியல. என்னங்க சரவணனாங்க இப்படி இருக்கிறான் அப்படின்னு கேட்க, இத்தனை நாளா நல்லா தானே இருந்தான், இப்ப ஏதாவது பேய்க்கு பிடிச்சிருக்கும். அப்புறம் கோமதி, இங்க நடந்தது எதையும் நம்ம வீட்டுல யாருக்கிட்டையும் சொல்லிக்க வேணாம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சரின்னு தலையாட்டுறாங்க கோமதி. ஏய் உனக்கும் தாண்டா அப்படின்னு பழனிக்கிட்ட சொல்ல, அந்த அப்ராணி சரி மச்சான்னு தலையாட்டுது. பாண்டியன் அதோட விடல. டேய் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீதாண்டா அப்படின்னு பழனியோட வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சுறாரு பாண்டியன். கோமதியும் பழனிய திடுக்குன்னு அவரை பார்க்க, நீ கடையில காசு விஷயத்துல கரெக்டா இருந்திருந்தீன்னா எதுக்குடா இந்த பிரச்சனையெல்லாம் வரப்போகுது, யாரு விஷயத்துக்கு யார குறை சொல்றதுன்னே தெரியல அப்படின்னு பாண்டியன் சலிச்சுக்க சங்கடமா பாக்குறாரு பழனி. நீ பேசாத அப்படின்னு கோமதி சொல்ல, பழனி பேசாம தலையை குனிஞ்சு நிக்கிறாரு. அங்க ஒரு நாடகம் இங்க ஒரு நாடகம்னு மயில உள்ளர ஒரு நாடகத்தை அரங்கேற்றிட்டு இருக்காங்க. என் வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல, அதான் மாமா கிட்ட நடந்ததை சொன்னேன் அப்படின்னு மயில சொல்ல, ஏய் சொன்னவ என்ன நடந்ததுன்னு முழுசா சொல்லி இருக்கணும், அதை விட்டுட்டு பாதி கதையை நீ சொல்லி இருக்க கூடாது, என்னைய அங்க அத்தனை பேர் முன்னாடி குற்றவாளி ஆக்கி இருக்க கூடாது அப்படின்னு சரவணன் சொல்ல, ஏன் மாமா நான் என்ன பண்ணேன் அப்படின்னு மயில அழ, இங்க பாரு நிறுத்து அப்படின்ற மாதிரி கையை காமிக்கிற சரவணன், உன்னை பத்தி தெரிஞ்சு உங்ககிட்ட நியாயம் பேச வந்தேன் பாரு, என்ன சொல்லணும், சரளமா பொய் பேசுற உன் அளவுக்கு என்னால உண்மையை கூட பேச முடியலடி. இங்க பாரு, இன்னைக்கு நீ தப்பிச்சிட்ட, ஆனா என்னைக்குமே நாம தப்பிச்சுட்டே இருப்போம்னு கனவுல கூட நினைச்சிராத அப்படிங்கிற சரவணன் வெறுத்து போய் அந்த ரூம்ல இருந்து வெளியே போறாரு. இந்த கண்டத்துல இருந்து தப்பிச்சிட்டோம், ஆனா இவரோட வாழ்க்கை அப்படின்னு மயங்கி நிக்கிறாங்க மயிலு. அடேங்கப்பா எவ்வளோ பெரிய நாடகக்காரி, பாக்கியம் மாணிக்கம் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டுருவாங்க மயிலு. மயிலுன்னு ஒரு பொய் மூட்டை, அடுத்து சுடருன்னு ஒரு புலி மூட்டை, உலகம் தாங்காதுடா சாமி. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.